அனைவருக்கும் வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மேகங்கள் இப்போது புயலாக மாறியிருக்கின்றன. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான நேரடி மோதல், அமெரிக்காவின் தலையீடு என உலகம் ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ நாடுகளை கடுமையாக விமர்சித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய வீடியோவில் ஈரானின் அணுசக்தி மையத்தின் மீதான தாக்குதல், ட்ரம்பின் அதிரடி கருத்துக்கள் மற்றும் உலக நாடுகளின் நிலைப்பாடு பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த வாரத்தின் மிக முக்கியமான செய்தியாக ஈரானின் நட்டான்ஸ் அணுசக்தி மையத்தின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து நடத்திய தாக்குதல் தான். ஈரான் தரப்பில் கதிர்வீச்சு கசிவுகள் ஏதும் இல்லை என்று கூறினாலும் இது ஈரானின் அணுசக்தி கனவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக ஈரானின் முக்கிய எரிவாயு தளமான சவுத் பாஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அடுத்த பரபரப்பான நிகழ்வாக நேட்டோ நாடுகள் அலற விட்டிருக்கிறது. ஈரானிடம் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் ஏவுகணைகள் மட்டுமே இருப்பதாக உலகம் நினைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் நேற்று ஈரான் ஏவிய 2 ஏவுகணைகள் சுமார் 4000 கிலோமீட்டர், அதாவது 2500 மைல் தூரத்தில் இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரிட்டிஷ் கூட்டு ராணுவ தளமான டீகோ கார்சியாவை இலக்கு வைத்து பாய்ந்துள்ளன. இந்த ஏவுகணைகள் இலக்கை தவறவிட்டாலும் ஈரானால் இப்போது இந்தியாவின் தெற்கு பகுதி வரை அல்லது ஐரோப்பாவின் மைய பகுதி வரை தாக்க முடியும் என்பதை இது நிரூபித்துள்ளது. இது மேற்கத்திய நாடுகளின் பாதுகாப்பு வியூகத்தையே தலைகீழாக மாற்றியுள்ளது. ஈரானால் ஏவப்பட்ட 2 ஏவுகணைகளும் இலக்கை தாக்கவில்லை. ஒரு ஏவுகணை நடுவானில் பறந்து கொண்டிருந்த போதே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயலிழந்தது. மற்றொரு ஏவுகணையை அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று SM-3 இடைமறிப்பு ஏவுகணை மூலம் தடுக்க முயற்சி செய்தது. எனினும் இது வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டதா அல்லது கடலில் விழுந்ததா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் இல்லை. 4000 கிலோமீட்டர் பாயும் ஏவுகணைகள் மூலம் ஈரான் இப்போது லண்டன், பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய தலைநகரங்களை நேரடியாக தாக்கும் நிலையை எட்டியுள்ளது. இது நேட்டோ நாடுகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டார்மர் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு டீகோ கார்சியா தளத்தை பயன்படுத்த அமெரிக்காவிற்கு அனுமதி வழங்கியதை தொடர்ந்து ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி அமெரிக்கா இந்த போரில் மிகப்பெரிய பொருளாதார இடியை சந்தித்து வருகிறது. சமீபத்திய அறிக்கைகளின்படி ஈரானுக்கு எதிரான இந்த ராணுவ நடவடிக்கைகளுக்காக மட்டும் அமெரிக்கா சுமார் $200 பில்லியன், இந்திய மதிப்பின்படி 16 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதல் நிதி தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளது. போர் தொடங்கிய முதல் 6 நாட்களிலேயே $11 பில்லியன் வரை செலவாகி இருப்பது அமெரிக்க மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிதி பற்றாக்குறையை சமாளிக்க அமெரிக்காவின் தபால் சேவை மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிதியை கூட அரசு பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின்றன. இந்த இக்கட்டான சூழலில் அதிபர் ட்ரம்ப் இந்த போரை தொடர அமெரிக்க காங்கிரசிடம் முறையான அனுமதி மற்றும் கூடுதல் நிதியை கோரியுள்ளார். தீயவர்களை அழிக்க பணம் தேவைப்படும் என்று அவர் வெளிப்படையாகவே கூறியுள்ளார். இருப்பினும் அமெரிக்க மக்களிடையே இந்த போருக்கு ஆதரவு குறைந்து வருகிறது. நாளில் ஒருவர் மட்டுமே போரை ஆதரிப்பதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இதற்கிடையில் ஈரான் தனது எண்ணெய் கிணறுகள் மற்றும் அணுசக்தி மையங்கள் தாக்கப்பட்டால் உலக நாடுகளின் பொருளாதாரத்தை முடக்குவோம் என்று எச்சரித்துள்ளது. இவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பை அமெரிக்கா மட்டுமே சுமக்க வேண்டியிருப்பதால் தான் ட்ரம்ப் நேட்டோ நாடுகளை கடுமையாக சாடியுள்ளார். ஹார்மோஸ் ஜலசந்தியை பாதுகாக்க முன்வராத நேட்டோ நாடுகளை கோழைகள் என்று அவர் அழைத்துள்ளார். அமெரிக்கா இல்லை என்றால் நேட்டோ ஒரு காகித புலி என்றும், உதவி செய்யாத நாடுகளை அமெரிக்கா என்றும் மறக்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த சூழலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஈரான் அதிபருடன் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது கடல்சார் வழித்தடங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கான உட்கட்டமைப்புகள் தாக்கப்படுவதை கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்திற்கு தேவையான கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்பதை அழுத்தமாக கூறியுள்ளார். ஒரு பக்கம் தாக்குதல்கள் தீவிரமடைந்தாலும் ட்ரம்ப் ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்துள்ளார். நாங்கள் எங்களின் இலக்குகளை எட்டிவிட்டோம், விரைவில் ராணுவ நடவடிக்கைகளை குறைக்க வாய்ப்புள்ளது என்று அவர் ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆனால் அதே சமயம் இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் வரும் வாரத்தில் தாக்குதல்கள் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் என்று எச்சரித்துள்ளார். இது ஒரு குழப்பமான சூழலை உருவாக்கியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் மோதல் உலக போராக மாறுமா அல்லது ட்ரம்ப் சொல்வது போல் விரைவில் முடிவுக்கு வருமா? நேட்டோ நாடுகளின் இந்த மௌனம் பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வாக்குப்பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.